மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆளுநர் பதவியை திரும்ப பெறும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என முதல்வர் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கும் மத்திய அரசுக்கு திமுக கண்டனம். யுஜிசி வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தப்படும் என தீர்மானம். நெல்லை மாவட்டத்தில் பிப்ரவரி 6 மற்றும் 7 தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. நல்லாட்சி தொடர வேண்டும் என்ற மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் என முதலமைச்சர் உறுதி. சென்னை ஈசிஆரில் காரில் சென்ற பெண்களை சிலர் துரத்தி சென்று அச்சுறுத்தியது பதைபதைக்க வைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஈசிஆரில் இளைஞர்களின் காரை பெண்களின் கார் உரசிவிட்டு நிற்காமல் சென்றதால் துரத்தியுள்ளனர். பிரச்சினையில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக கானத்தூர் போலீசார் விளக்கம். தாவேகாவின் 14 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட விஜய் ஆலோசனை. பனையூர் அலுவலகத்தில் தனித்தனியாக சான்றிதழ்களை வழங்க ஏற்பாடு. நீலகிரி மலைப்பாதையில் சென்ற அரசு பேருந்து வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள காட்டில் பழுதாகி நின்றதால் பயணிகள் பீதி. மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நிதி மேலாண்மையில் தள்ளாடுவதை தவிர்க்க வருவாயை பெருக்கி கடனை குறைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ராமதாஸ் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களை கொட்டகை அமைத்து தங்க வைப்பதை தடுக்க கோரி வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரயாக்ராஜில் கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 10 பேர் உயிரிழப்பு என தகவல். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரயாக்ராஜில் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு நிர்வாக குறைபாடு காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை. எதிர்ப்புகளை மீறி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் நிராகரிப்பு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டம். 32 பக்கங்கள் கொண்ட எதிர்ப்பு அறிக்கை கொடுத்துள்ளதாக திமுக எம்பி ஆர் ராசா விளக்கம். நெல்லையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. அம்பாசமுத்திரம் பகுதியில் நோய் பரவும் அபாயம் என மக்கள் அச்சம். டெல்லி கட்டிட விபத்தில் பலி எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. 3 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஸ்டீவ் ஸ்மித் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரம். 10,000 ரன்களை கடந்து ஸ்டீவ் ஸ்மித் சாதனை. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 30 மற்றும் 31 தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு.
ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றும் நிபந்தனைகள் விதிக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தல். பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.